வணக்கம் நண்பர்களே. நீங்க சில வீடுகளுக்குள்ள போன உடனேயே ஒரு மாதிரி மனசுக்கு பாரமா ஒரு அழுத்தம் மாதிரி ஃபீல் பண்ணிருக்கீங்களா? அது ஏன் அப்படின்னு இன்னைக்காவது யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? வாங்க, இன்னைக்கு நாம கண்ணுக்கு தெரியாத அந்த சுமைய பத்தி தான் ரொம்ப விரிவா பார்க்க போறோம். நம்மில் பல பேருக்கு இந்த அனுபவம் நிச்சயம் ஏற்பட்டிருக்கும் இல்லையா? ஆனா நாம என்ன நினைப்போம், இது ஏதோ நம்ம மனப்பிரமை அப்படின்னு சட்டுன்னு அதை கடந்து போயிடுவோம். ஆனா அதுக்கு பின்னாடி ஒரு ஆழமான காரணம் இருக்கு. வாங்க அத பத்தி இப்ப ஆராயலாம். ஆமாங்க, அந்த பாரமான உணர்வோட பேரு தான் எதிர்மறை ஆற்றல். இந்த நெகட்டிவ் எனர்ஜி ஒரு வீட்டுக்குள்ள தேங்க ஆரம்பிக்கும்போது, அது நம்ம வாழ்க்கையில மன அழுத்தம், தீராத பண கஷ்டம், அப்புறம் காரணமே இல்லாத ஒரு சோர்வுன்னு பலவிதமான சிக்கல்களை வரிசையா கொண்டு வந்து சேர்க்கும். ஆனா நீங்க கவலைப்பட தேவையில்ல. இத எப்படி கண்டுபிடிக்கிறது, எப்படி இத சரி பண்றதுன்னு நம்மளோட முன்னோர்களான சித்தர்களும் விஷ்ணு புராணம் மாதிரியான புனித நூல்களும் நமக்கு ரொம்ப தெளிவா வழிகாட்டியிருக்காங்க. சரி, நாம அந்த தீர்வுக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சின்ன கேள்வி. உங்க வீட்ல உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச இடம் எங்க அதிக நேரம் இருக்கணும்னு தோணும்? யோசிச்சு பாருங்க. அந்த இடத்துல தான் உங்களுடைய பிராண சக்தி, அதாவது உங்க உயிர் ஆற்றல் ரொம்ப வலிமையா இருக்கு. எப்படி இந்த பாசிட்டிவ் எனர்ஜி ஒரு இடத்துல குவியுதோ, அதே மாதிரி தான் நெகட்டிவ் எனர்ஜியும் வீட்ல சில இடங்கள்ல போய் தேங்கிடும். உங்களுக்கு பிடிச்ச அந்த இடம் எதுன்னு மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சரி, இப்போ அந்த தேங்கி நிக்கிற எதிர்மறை ஆற்றல எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுன்னு நாம பார்க்கலாம். ஓகே, இப்ப நாம ரொம்ப முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். உங்க வீட்ல எதிர்மறை ஆற்றல் தேங்கி இருக்கா இல்லையான்னு காட்டி கொடுக்கற அந்த 7 அபாயகரமான அறிகுறிகள் என்னென்னு ஒன்னொன்னா பார்க்கலாம் வாங்க. முதல் அறிகுறி, இது ரொம்ப முக்கியமான அறிகுறி. உங்க வீட்டு செடிகள், குறிப்பா தெய்வீக சக்தி நிறைஞ்ச துளசி செடி இல்லனா மணி பிளான்ட் மாதிரி செடிகள், நீங்க எவ்வளவுதான் தண்ணி ஊத்தி நல்லா பாத்துக்கிட்டாலும் காரணமே இல்லாம அடிக்கடி வாடி வதங்குதா அப்படின்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல எதிர்மறை ஆற்றல் ரொம்ப அதிகமா தேங்கியிருக்குன்னு அர்த்தம். சரி, 2வது அறிகுறி, வீட்ல சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பெரிய வாக்குவாதம் வெடிக்கும். அடுத்தது 3வது, என்னதான் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சாலும் பண கஷ்டம் மட்டும் தீரவே தீராது. 4வது, எப்ப பார்த்தாலும் உடம்புலயும் மனசுலயும் ஒரு விதமான சோர்வு, ஒரு மந்தமான ஃபீலிங் இருந்துட்டே இருக்கும். 5வது, காரணமே இல்லாம மனசு ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு. 6வது, வீட்டுல இருக்கிற டிவி, ஃப்ரிட்ஜ்னு எலக்ட்ரானிக் பொருட்கள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். கடைசியா 7வது, ராத்திரி நிம்மதியா தூங்க முடியாது, கெட்ட கெட்ட கனவா வரும். இந்த அறிகுறிகள்ல ஒண்ணு உங்க வீட்ல இருந்தா கூட நம்ம உடனடியா அதை கவனிக்கணும், சரியா? இந்த அறிகுறிகளை எல்லாம் கேட்டதும் பயப்படாதீங்க. ஏன்னா இதை சரி பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப சிம்பிளான வெறும் 5 நிமிஷத்துல செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரங்கள் இருக்கு. வாங்க அத பத்தி இப்ப பார்க்கலாம். இப்போ நாம 2 முறைகளை பார்க்க போறோம். ஒன்னு, சயின்ஸ் படி பார்த்தா ஒரு நேச்சுரல் எனர்ஜி அப்சார்பர்னு சொல்லக்கூடிய கல்லுப்பு. இன்னொன்னு, ஆன்மீக ரீதியா தெய்வீக சக்தியை ஈர்க்கக்கூடிய சாம்பிராணி புகை. உண்மை சொல்லணும்னா இந்த 2மே ரொம்ப பவர்ஃபுல்லான விஷயங்கள். முதல்ல கல்லுப்பு பரிகாரம். 4 சின்ன கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க. முக்கியமா பிளாஸ்டிக் வேண்டவே வேண்டாம். அதுல நிறைய கல்லுப்பை நிரப்பி உங்க வீட்டு ஹாலோட 4 மூலைகளையும் வச்சிடுங்க. ஒவ்வொரு வாரமும் செவ்வாய் அல்லது வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த உப்பை மாத்திடணும். பழைய உப்பை மட்டும் கையால தொடாதீங்க, அப்படியே எடுத்து தண்ணியில கரைச்சி வெளியில ஊத்திடுங்க. இது வீட்ல இருக்கிற கண் திருஷ்டி, எதிர்மறை எண்ணங்கள்னு எல்லாத்தையும் அப்படியே உறிஞ்சு எடுத்துடும். 2வது, சாம்பிராணி முறை. தூபக்கால்ல நெருப்பு கணல ரெடி பண்ணி அதுல சுத்தமான சாம்பிராணியோட கொஞ்சமா வெண்கடுகும் மருதாணி விதைகளையும் சேர்த்துக்கோங்க. இந்த புகை வரப்ப வீடு முழுக்க, குறிப்பா கட்டிலுக்கடியில, பீரோக்கு பின்னாலன்னு எல்லா மூளை முடுக்கலையும் காட்டுங்க. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்படி புகை போடும்போது வீட்டு ஜன்னல் கதவெல்லாம் திறந்து வச்சிருக்கணும். அப்போதான் அந்த நெகட்டிவ் எனர்ஜி புகையோட சேர்ந்து மொத்தமா வெளியில போகும். நண்பர்களே, ஒரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம வீட்டுக்கு அன்னை மகாலட்சுமி வரணும்னா முதல்ல அங்க இருக்கிற தேவையில்லாத இந்த எதிர்மறை சக்திகளை நாம வெளியேத்தணும். ஏன்னா ஒரு சுத்தமான இடத்துல தான் தெய்வம் குடிகொள்ளும். இப்போ இந்த பரிகாரங்களை எல்லாம் செஞ்சா என்ன நடக்கும்னு நீங்க கேட்கலாம். கிடைக்கப் போற ரிசல்ட் உங்களையே ஆச்சரியப்படுத்தும். ஆமாங்க, நீங்க முழு நம்பிக்கையோட இது செஞ்ச அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள உங்க மனசுல ஒரு இனம் புரியாத அமைதி வர்றதையும், வீட்ல இருந்த அந்த ஒருவித இறுக்கமான சூழல் மாறி ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் பரவுறதையும் நீங்க நிச்சயமா உணர்வீங்க. ஒருவேளை நம்ம முன்னாடி பேசின அறிகுறிகள் உங்க வீட்ல இருந்தாலும் அதுக்காக இனிமே நீங்க கவலைப்பட வேண்டாம். உங்க வீட்டின் ஆற்றலை, உங்க வாழ்க்கையோட போக்கையே மாத்தக்கூடிய ரொம்ப சிம்பிளான ஆனா பவர்ஃபுல்லான கருவிகள் இப்போ உங்க கையிலேயே இருக்கு. கடைசியா உங்ககிட்ட ஒரு கேள்வி. நாம பார்த்த அறிகுறிகள்ல எந்த அறிகுறியை நீங்க உங்க வீட்ல அதிகமா உணர்றீங்க? உதாரணத்துக்கு,
செடி வாடுறதா இல்ல அடிக்கடி வீட்ல சண்டை வர்றதா? உங்க அனுபவத்தை எங்களோட கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. நிறைய பேருக்கு இருக்கிற பொதுவான பிரச்சனைகளுக்கு நாங்க கண்டிப்பா ஒரு ஸ்பெஷல் தீர்வோட அடுத்த முறை வர்றோம். இந்த விளக்கத்தை முழுசா கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. இது மாதிரி இன்னும் நிறைய பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த தகவலை உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி உதவுங்க. மீண்டும் சந்திப்போம்.